ஹே ஃபிசியோஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டாய்டோட அனாட்டமி பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்ன பார்ப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசிலோட ஆரிஜின், இன்செஷன், ஆக்ஷன், பெயின் பேட்டர்ன் அண்ட் அந்த மசிலை எப்படி நீங்கள் பால்பேட் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்ப்போம். ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டாய்டு அப்படின்னு பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு 2 ஹெட்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்துட்டு நம்மளுடைய ஸ்டெர்னல் ஹெட், இன்னொன்று வந்து கிளாவிகுலர் ஹெட். இதோட ஆரிஜின் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெர்னல் ஹெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேனுபரம் ஸ்டெர்னமில் வந்துட்டு ஆரிஜினேட் ஆகும். கிளாவிகுலர் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா மீடியல் 1/3 ஆஃப் தி கிளாவிக்கலில் வந்துட்டு ஆரிஜினேட் ஆகும். ஸோ வீடியோவில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டெர்னமோட மேனுபரம் பார்ட்டில் இருந்தும் மீடியல் 1/3 ஆஃப் தி கிளாவிக்கலில் இருந்தும் ஆரிஜினேட் ஆகும். இதை நீங்கள் எப்படி பால்பேட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய நெக்கை வந்துட்டு ரைட் ஆர் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டேர்ன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மசில் வந்து பல்கியாக வந்துட்டு தெரியும். அதுதான் உங்களுடைய எஸ்சிஎம் மசில். இதோட இன்செஷன் வந்து எங்கே போய் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டாய்ட் ப்ராசஸ் ஆஃப் டெம்போரல் போன்லேயும் லேட்ரல் ஹாஃப் ஆஃப் சுப்பீரியர் நியூட்ரல் லைன் ஆஃப் ஆக்சிபிட்டல் போனில் போயிட்டு இன்செர்ட் ஆகும். ஸோ வீடியோவில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுடைய இயர் பேக் சைடில் வர மாஸ்டாய்ட் ப்ராசஸ்லையும் சுப்பீரியர் நியூட்ரல் லைன்லேயும் போயிட்டு இன்செர்ட் ஆகுது. ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டாய்டோட ஆக்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ யூனிலேட்ரலாக பார்க்குறப்போ அது லேட்ரல் ஃப்ளெக்ஷனுக்கும் ரொட்டேஷனுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். அதே பைலேட்ரலாக பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக் ஃப்ளெக்ஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பெயின் பேட்டர்னில் என்ன பார்ப்பீங்க அப்படின்னு பார்க்குறப்போ, ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டாய்டு டைட்னஸ் போகுது அப்படின்னா நமக்கு எங்கெங்கெல்லாம் பெயின் வந்து தெரியும் அப்படின்னு பார்க்குறப்போ, உங்களோட ஐப்ரோ ரீஜனில், சீக்ஸு, ஜா பெயினு, ஹெட் டாப் ஆஃப் த ஹெட் பெயின், ஒரு சைடு மட்டும் ஃபேஸ் பெயினாக இருக்குது, ஃபோர்ஹெட் பெயின், உங்களோட மாஸ்டாய்டு கிட்ட பெயின், இயர் பெயின், நெக் பெயின், ஆக்சிபிட்டல் ரீஜன்லலாம் பெயின் இருக்குது அப்படின்னா உங்களுடைய எஸ்சிஎம் மசில் வந்து டைட்னஸ்னால தான் இந்த பெயின்லாம் வந்து வரும். ஒன் சைட் ஹெட்டேக் இருக்குது, அதுக்கப்புறம் ஐப்ரோ ரீஜனில் பெயின் இருக்குது, காதில் சவுண்டு கேட்குது, டெனிட்டஸ் இருக்குது அப்படின்றப்போ அதெல்லாம் வந்துட்டு எதனால் வருது அப்படின்னு பார்க்குறப்போ நம்மளுடைய எஸ்சிஎம் மசிலோட டைட்னஸ்னால தான் வராது. Thanks for watching our video. For more physiotherapy related content, follow our YouTube channel, and if you have any doubts related to physiotherapy, drop the message in the comment section.